டிவிகேலயுமே ஒரு குற்றச்சாட்டு. சாதிய பார்த்து வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாங்க. திருப்பரங்குன்றத்துல நிர்மல்குமார நிப்பாட்டியிருக்காங்க. அவரு யாரு? முன்னாடி எங்க இருந்தாரு? சோ இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசுறாங்கல்ல. அத தாண்டி பெண்களுக்கான சம உரிமை குடுப்போம்ன்னு சொல்றீங்க. நீங்க அத தான் சொல்லி முன்னெடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, எங்க சம உரிமை குடுத்தீங்க? சீட் எங்க இங்க பாதி பேருக்கு தானே குடுத்துருக்கீங்க. காவாசி பேருக்கு தான் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. இத நீங்க எப்படி சார் ஆமா. பார்க்குறீங்க? அதாவது ஒரு அவருடைய கட்சிய முறைப்படுத்தவே இல்ல. ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு கட்சி. இப்ப தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சின்னா விடுதலை சிறுத்தைகள். இப்ப சைதாப்பேட்டையில இங்க யார்றா ஆளு அப்படின்னோம்னா போதும். நாளைக்கு காத்தால சைதாப்பேட்டையில ஒரு போராட்டம். இவ்வளவுதான் அவர் சொல்லுவாரு. யாரு சொல்லுவாரு? அங்க தலைமை நிலைய செயலாளர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்க இருக்கிற ஜேக்கப் சொல்லிட்டாரு அப்படின்னோம்னா, அவர் திருமாவளவன் இறங்குறதுக்குள்ள இங்க 1500 பேர் சேர்ந்துருவாங்க. இது எப்படி அப்படின்னோம்னா கட்டமைப்பு தான். 4 ஃபோன விட்டான்னா, டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் "ஏய் நாளைக்கு காத்தால தலைவர் வராரு. நாளைக்கு காத்தால ஜெயிச்சு தமிழர் வருவார்." 1500 பேர் வந்துருவாங்க. திமுக அந்த மாரி ஏதாவது அறிக்கை குடுக்குறாங்க. அதுவும் கிடையாது. போராட்டம்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா போதும், இங்க 2000 பேர் கூட்டிடுவாங்க. இப்படி இருக்குதுன்னா, கட்சியினுடைய அமைப்பு தான் காரணம். தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தவரைக்கும், கட்டமைப்பு செய்யப்படல. ரசிகர் மன்றம் தான். அத கம்ப்ளீட்டா இவர் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த புசி ஆனந்துக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. அவரு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க போறோம். இவ்வளவுதாங்க சொல்றேன். வேட்புமனு தாக்கல் பண்ணது இல்ல அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல நின்னுட்டு அறிமுகப்படுத்தும்போது, அது என்ன சொன்னாரு? சொன்னாரு. மாலை வணக்கத்துக்கே பாவம் தமிழ் தள்ளாடிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பிரசாத் இருந்தாரு. இது என்ன விதமான மனநிலை? இந்த மந்திரம் போட்டு விட்டா எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. அந்த மாதிரி மனநிலையில இருக்கிறாரு விஜய். எதுவுமே தெரியல.